அம்மா, ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் எறா தொக்கு பண்ண போறேன். எறா தொக்கு? என்ன எறா இவ்வளவு கொஞ்சமா இருக்கு? இதை வச்சு எப்படி எறா பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, அப்ப அதுதான் இன்னைக்கு வந்துட்டு கண்டென்ட்டா? ஆமா. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்குமா? ஓகே. 5 பேருக்கு இந்த எறா கண்டிப்பா பத்தாது. ஆமா. ஓகே, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். சரியா? சரிம்மா. ஓகே. பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒண்ணா போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்க செய்யறத பார்த்து வீல்ஸ் மிச்சுக்கணும் அப்படியே. அப்படியா? தக்காளி போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வெயில் அடிக்குதுமா, வெயில இருக்க முடியல. அதுவும் ஏசி எல்லாம் சுத்தமா இருக்க முடியல. சமையல் ரூம்ல ஏசி இருந்தா நல்லா இருக்கும்ல? ஏசி தான் நல்லா இருக்கும். நடுத்தர மக்கள் கரண்ட் பில் எங்க போவாங்க? அதுவும் கரெக்ட் தான். நமக்கு கீழே இருக்கவங்கள நினைக்கணுமா இல்ல? ஆமா. நமக்கு மேல இருக்கவங்கள என்னைக்குமே நினைக்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கவங்களை நினைச்சோம்னா நம்மளோட லைஃப் அப்பா எவ்வளோ மேலுன்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாமா? ஓகேமா. நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிருவேன். அரைச்சி ஸ்டோர் பண்ணியே வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ அரைச்சிக்கிருவேன். ஸ்டோர் பண்ணி வச்சு அது ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கு. அதனால தேவைக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ அதெல்லாம் அரைச்சி வச்சுருவேன். இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி வச்சுக்கவே மாட்டேன். அரைச்சி போட்டு வாங்க. மெயினானத உள்ள போட்டுக்கலாமா? வேறாவ என்னோட ஸ்பெஷல் மிளகாத்தூள் கொஞ்சமா தனி மிளகாய். இப்ப எறா கம்மியா இருக்கு. அதை நம்ம ஈக்குவல் பண்றதுக்கு இப்ப நம்ம பண்றோம். ஓகேவா? ஓகே. அப்பா நல்லா கருப்பு பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நல்லா இருக்கா கருப்பு பாட்டு? வெயிட். எத்தனை முட்டை? 5 முட்டை ஊத்தலாம். போதும். 5 முட்டை போதும். லைட்டா சால்ட். இல்லைங்க, கிளறுங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. இப்ப இதை இறக்கிக்கலாமா? ஓகே. இப்ப இதை இறக்கிட்டு அப்படியே இதுல கொட்ட போறோம். நல்லா இருக்கா? சாப்பிட முடியே. 5 பேருக்கு தாராளமா சாப்பிடலாமா? ஆமா ஆமா. கொத்தமல்லி கொஞ்சம். சாப்பாடு அள்ளி அப்படி போட்டு என்ன கொஞ்சம் அள்ளி இப்படி போட்டுறணும். இப்படி அள்ளி இதுல போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். சூப்பர்மா. இப்படி பிசைஞ்சு சுட சுட சுடுதே கை பொறுக்க. என்னமோ சொல்லுவாங்களா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலன்னா மாதிரி சுடுது வேற. இருந்தாலும் சூப்பரா இருக்கா? சொல்லவே முடியல, அருமையா இருக்கு. செம்மையா இருக்குமா. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. மறக்காம உங்க வீட்லயே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். சாப்பிடணுங்க.